வியூஎஸ் ஒரு கன்வென்ஷனல் மெக்கானிக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரியல் கேஸ் ஸ்டடி, சரியா? அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஃபியஸ்டா டீசல். இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா சில நேரம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அப்படியே ஸ்டார்ட் ஆனாலும் ரன்னிங்கில் சில நேரம் ஸ்டால் ஆகிடுது, சில நேரம் ஆக்சிலேட் பெடலே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, அப்படி தான் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு, சரியா? இப்போது நம்ம ரெண்டாக பிரித்து பண்ணுவோம். கன்வென்ஷனல் மெக்கானிக்ஸ் எப்படி டீல் பண்ணுவார், ஒரு ப்ரொஃபஷனல் மெக்கானிக் எப்படி டீல் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்வென்ஷனல் மெக்கானிக் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலே இன்ஜெக்ட்ரு, ஹை ப்ரெஷர் பம்ப்பு, இது ரெண்டையும் கட்டி கொண்டு போயிட்டு பம்பு கடைன்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுற கடைன்னு சொல்லுவாங்க, அங்கே எடுத்து போய் கொடுத்துருவாங்க. அங்கே கொடுத்துட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கிற பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, டெசிஷன் எடுப்பாங்க. பொதுவாக இந்த இன்ஜெக்டர் அண்ட் மெக்கானிக்ஸ், அதாவது ஹை ப்ரெஷர் பம்ப், இங்கேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் என்னவா இருக்கும், மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, சார் இன்ஜெக்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, கண்ட்ரோலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பாடியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நான் சரி பண்ணி தரேன். இது ஒன்று. அதே மாதிரி ஹை ப்ரெஷர் பம்பும் வீக்காக தான் இருக்குது, நான் உள்ளுக்குள்ளே சர்வீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது ரெண்டும் எடுத்து வந்து போட்டு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா கன்வென்ஷனல் மெக்கானிக்கு சக்ஸஸ். ஒரு வேளை அது ஓகே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இப்போ கன்வென்ஷனல் மெக்கானிக் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தெரிஞ்ச நோன் மெக்கானிக்ஸ் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பார். அவங்களில் பல பேர் பலவிதமான ஐடியாஸ் கொடுப்பாங்க, சரியா? அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியாக மாற்றிப்பார், இல்லை ஒயரிங் தான் ஃபால்ட்டாக இருக்கும், எலக்ட்ரிஷியனை வச்சு செக் பண்ணி பாருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் செய்ய உங்களுக்கு ரெண்டு விதமான பிரச்சனை வரும். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ரெண்டாவது ப்ராப்ளம், உங்கள் வண்டியோட ஒரிஜினாலிட்டி இருக்குது பார்த்தியா, இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் எல்லாமே அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டோம். ஒரு இன்ஜெக்டர் ஸ்டாக்கில் இருக்க மாதிரி இருந்தால் தான் அது வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், லைஃப் வரும். அதை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எளிமையாக சொல்கிறேனே, இப்போ 100 மார்க் எடுத்தாலும் பாஸ் தான், 35 மார்க் எடுத்தாலும் பாஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த டெஸ்ட்டு பண்ண கொடுக்குறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது மார்ஜினலி பாஸ் ஆகி ஓடிட்டுருக்கும், ஆனால் அதனுடைய 100% பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும், சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து கன்வென்ஷனல் மெக்கானிக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விஷயங்கள். சில கன்வென்ஷனல் மெக்கானிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேனரை கூப்பிடுவாங்க. ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவர் இந்த ரியல் கேஸ் ஸ்டடியில் அவர் என்னென்ன எரர் கோட் சொல்லியிருப்பார்னா, ஏபிஎஸ் மாடலில் வந்து U2523 ஃபால்ட்டி கம்யூனிகேஷன் பிட்வீன் ஏபிஎஸ் ECU அண்ட் PCM, இதான் அந்த ரியல் உண்மையான அந்த காரில் ஸ்கேன் பண்ணும் போது வந்தக்கூடிய எரர் அது. அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மிஸ்ஸிங் கம்யூனிகேஷன் வித் PCM மாடல் வந்தது. அதுக்கு அடுத்தது PCMங்கிறது இங்கே ECM. ஒவ்வொரு பிராண்டும் சில பேர் PCMபாங்க, சில பேர் ECMபாங்க. இந்த ஃபோர்டை பொறுத்தல PCMபாங்க. அதில் என்ன எரர் கொண்டு வந்திருக்குன்னா, ஃபியூவல் ரயில் ப்ரெஷர் சென்சார் இன்புட் ஹை, தென் ஃபியூவல் ரயில் ப்ரெஷர் இன்டர்மீடியட் ஃபால்ட், தென் ஃபியூவல் ரயில் ப்ரெஷர் ரேஞ்ச் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் எரர்னு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்கேன் பண்ணவர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு என்னவா இருக்கும்னு நினச்சா அவர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில காஸ்ட்காரன் என்ன சொல்லலாம், சார் இந்த வண்டியில் PCMல எரர் வருது, ஸோ PCM போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் இல்லை ஏபிஎஸ்சில் ஃபால்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி நடக்கும், ஸோ ஏபிஎஸ் ஃபால்ட்டு ஏபிஎஸ்ஸை மாற்றுங்க அப்படின்பாங்க, சரியா? சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபால்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி வரும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த ஃபோர்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பெடல் ரெஸ்பான்ஸ் பண்ணாது எப்போனா ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட்டாக இருந்துச்சா. அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபால்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபோர்டில் அந்த மாதிரியான சில சிஸ்டம் டிசைன் அப்படி இருக்குது. ஏன்னா இந்த இம்மோபிலைஸ் சிஸ்டம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது ஃபோர்டை பொறுத்தவரையில். மற்ற கார்லாம் ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட்டாக இருந்தால் கூட ஆக்சிலேட்டர் பெடல்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் ஃபோர்டில் பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பெடலும் சில டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஜெர்மன் கார்ஸ், ஒரு அமெரிக்கன் கார்ஸ் எல்லாமே சேஃப்டிக்கு ரொம்ப ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கும்போது ஏபிஎஸ் இஷ்யூ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த காஸ்ட்கான இப்படிலாம் டேரக்ஷன் கொடுத்தாருன்னா, அப்போ அஸ்யூம் பண்ணிங்க நீங்கள் ஒரு ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாற்றுறீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாற்றுறீங்க, பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடல் அதை ECM மாற்றுறீங்க, இதெல்லாம் மாற்றுனீங்க அப்படின்னா இதனோட காஸ்ட் எங்கே போகும்னு பாருங்கள். அப்படி மாற்றியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா இன்னும் எவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சரும், இன்னும் எவ்வளோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் இருக்குல்லையே, அந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பவர் ஸ்டேரிங் மாடல், இது எல்லாத்தையும்
மாற்றுறது மூலிமா அந்த வண்டியோட ஒரிஜினாலிட்டி அஃபெக்ட் ஆகும். நீங்கள் இப்போ செகண்ட்ஸ் வாங்கி போட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் கன்வென்ஷனல் மெத்தடில் கன்வென்ஷனல் மெக்கானிக்கை டயக்னோஸ் பண்ணால் இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் போகணும் அவசியம் இல்லை. சில நேரம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே சக்ஸஸ் ஆகிடுவாங்க. எப்படி இன்ஜெக்டரும் இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் எடுத்து போய் செக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அங்கே அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுனால கூட ஓகே ஆகிடும். சரியா? ஒருவேளை இந்த காருக்கு அதான் ரூட் காசாக இருந்ததுன்னா ஓகே, இதுக்கு என்ன ரூட் காசுங்கிறது நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கன்வென்ஷனலும் ப்ரொஃபஷனல் மெக்கானிக் உள்ள அந்த டிஃபரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக புரிஞ்சு முடியாமல் போயிடும். சரியா? ஓகே, இப்போ இதுவே ஒரு ப்ரொஃபஷனல் மெக்கானிக் அப்படி இருக்காருன்னு வச்சுக்கேன். இப்போ அவருக்கு இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது, நான் சொல்கிற மாதிரி வண்டியில் சில நேரம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஸ்டால் ஆகுது, ஆக்சிலேட்டர் பெடல் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குதுன்னா அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவார்னா, அதாவது ட்ரபுள் ஷூட்டிங்கில் இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஒரு ப்ரொஃபஷனல் டயக்னோஸ்டிக் பர்சன் வந்து மொத்தம் 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணார். அதில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். அது ரொம்ப தெளிவாக வந்து ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவார். கஸ்டமருடைய அவர் வழியில் சொல்லக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே டெக்னிக்கலாக அது என்ன ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத அவர் ட்ராப் பண்ணுறாரு. ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் வெரி கிளியராக இருக்கும். ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரபுள் ஷூட்டிங் என்ன கேட்டிங்கன்னா, ட்ரபுள் ஷூட்டிங்னா இந்த ப்ராப்ளத்துக்கு என்னெல்லாம் ப்ராபபிள் காசஸ்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுறாரு. 3வது டயக்னோஸ்னால் இந்த லிஸ்ட் அவுட் பண்ண இல்லையா ப்ராப்ளம் காசஸ், அதெல்லாம் எது கான்ட்ரிபியூட் பண்ணலை, எது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வந்து செக்கிங் அண்ட் டெஸ்டிங் மூலிமா டயக்னோஸ் பண்ணி முடிச்சுவார். டயக்னோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேலிடேஷன். சரியா? அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறதுக்கு அவர் வேலிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை கொடுக்குற ஒரு பேர் தான் ப்ரொஃபஷனல் மெக்கானிக். இந்த கேஸில் பாருங்கள், இந்த ஃபிட்டிங்குங்கிறத நான் வந்து பெருசாக இங்கே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. டயக்னோஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிட்டிங், அதாவது அந்த எது ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சாங்களோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறது. அதை நான் இங்கே நான் இங்கே ஒரு ஸ்டெப்பாகவே எனக்கு காமிக்கல. ஏன்னா அது பெரிய விஷயமே கிடையாது, அது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். சரியா? அது ஒரு பெரிய டெக்னிக்கல் காம்பிடன்ஸ் தான் தேவையில்லை, ஒரு ஸ்கில் இருந்தால் போதும். சரியா? மோஸ்ட் ஆஃப் த மெக்கானிக்ஸ் எல்லாமே இந்த ஸ்கில் இருக்கும். அப்போ எது வந்து லேகிங் அப்படின்னா ப்ராப்ளம் டிஸ்கிரைப் பண்ணுறது டெக்னிக்கலாக, சரியா, சிஸ்டமேட்டிக்காக. செகண்டு ட்ரபுள் ஷூட்டிங், என்ன ப்ராப்ளம் காசஸ் இருக்குது பார்த்தியா, அதில் லேக்கிங் இருக்கும். டயக்னோசிஸ், அந்த ப்ராப்ளம் காசஸுக்குள்ள அது ஒன்று எப்படி செக் பண்ணுறது, அது செக் பண்ணி அந்த ப்ராப்ளம் காசஸ் கான்ட்ரிபியூஷனாக நாட் கான்ட்ரிபியூஷனாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, அது ரொம்ப சேலஞ்சஸ். பிறகு வேலிடேஷன். சரியா? ஸோ இப்போது ஒரு ப்ரொஃபஷனல் மெக்கானிக் வந்து காரை ஸ்கேன் பண்ணார், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரியா? டயக்னோசிஸில் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அவர் ஸ்கேன் பண்ணப்போ அவருக்கும் இதே எரர் கூட தான் வந்திருக்கும், ஏன்னா மாறாது. அப்படி பண்ணும்போது அந்த ப்ரொஃபஷனல் டயக்னோஸ் பீப்புள் என்ன பண்ணுவாருன்னா, பார்ப்பார் இந்த ஃபால்ட்டி கம்யூனிகேஷன் வித் ஏபிஎஸ் அண்ட் பிசிஎம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தோன்னா அவர் என்ன முடிவு வருவார்னா, ஒருவேளை வந்து ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட்டே இருந்தாலும் கூட வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஃபோர்டோடைய சிஸ்டம் அந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், ஒன்லி ஆக்சிலேட்டர் பெடல் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் இஸ் நாட் த ஃபால்ட்டி, அது கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கிடையாது இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன அது ரூல் அவுட் பண்ணுவார். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் போவார். அங்கே போனால் மிஸ்ஸிங் கம்யூனிகேஷன் வித் பிசிஎம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, ஆனாலுமே என்னென்னா இங்கே எதுவுமே உங்களுக்கு இம்மொபிலைசர் சிஸ்டம் ரிலவெண்ட்டான எரர் கூட இல்லை. அந்த காரில் போய் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கும்போது இம்மொபிலைஸ் இருக்கும், ஒரு விண்டிகேஷன்ஸ் இருக்கும், அதில் எதுவும் அப்நார்மலிட்டி இல்லை அப்படின்னும் போது அதையுமே அவர் ரூல் அவுட் பண்ணிவிடுவார். 3வது வருவார் பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடல், அதாவது என்ஜின் கண்ட்ரோல் மாடல். அதில் பார்க்கும்போது ஃபியூல் ரயில் ப்ரெஷர் சென்சார் இன்புட் ஹை, ஃபியூல் ரயில் ப்ரெஷர் சென்சார் இன்டர்மீடியட் ஃபால்ட், ஃபியூல் ரயில் ப்ரெஷர் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் எரர் இருக்கு இல்லையா. அப்போ அவர் என்ன முடிவுக்குறாருன்னா, அப்போ இந்த 3 எரர் கூட தான் கான்ட்ரிபியூட் பண்ணது இந்த வண்டிக்கான பிரச்சனைக்கு அப்படின்னு முடிவுக்குறாரு. சரியா? ஸோ இப்படி இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா இந்த எரரை சால்வ் பண்ணணும்னா என்னென்னலாம் ப்ராப்ளம் காசஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணினான்னா என்னென்ன ப்ராப்ளம் காசஸ்லாம் இருக்கும் இந்த எரருக்கு அப்படின்னா, ஃபியூவல் ரயில் ப்ரெஷர் சென்சார் ஃபால்ட்னாலும் இந்த எரர் கூட வரும், ஒயரிங் ஹார்னஸ்னாலும் இந்த எரர் கூட வரும், என்ஜின் கண்ட்ரோல் மாடல் இன்டர்னலாக அதில் இருக்கிற ஐசிஸ்லாம் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டர்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஃபால்ட் இருந்தாலும் இந்த எரர் கூட வரும், ஹை ப்ரெஷர் பம்ப் ஃபால்ட்னாலும் வரும், ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் இருக்கு இல்லையா அதனாலே வரும், இன்ஜெக்டர்னாலேயும் வரும், ஃபியூவல் ஃபில்டர் பிளாக்கேஜ்னாலேயும் வரும், கண்டாமினேட்டட் ஃபியூவல் இருக்குல்லையா அதனாலே வரும், ஏர் இன்க்ரெஸ் ஃபியூவல், அதாவது ஃபியூவல் லைனில் ஏர் போனாலும் இந்த பிரச்சனை வரும். அடுத்தது லிஃப்ட் பம்ப் ஃபால்ட்னாலே வரும். இப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாமே ப்ராப்ளம் காசு இருந்தாலும் நம்ம ப்ரையாரிட்டிஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த லிஃப்ட் பம்ப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு லிஃப்ட் பம்பில் நல்லா நீங்கள் பம்ப் பண்ணிவிட்டு அது பிறகு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்போவும் ஸ்டார்ட் ஆக மாட்டேதுன்னு வச்சுக்கேன், அப்போ லிஃப்ட் பம்ப் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அப்போது அதுலேருந்து இந்த லிஸ்ட்லேருந்து அதை எடுத்துருங்க. திஸ் இஸ் நாட் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபால்ட் ஆர் பார்ட். அடுத்தது ஏர் இன்க்ரெஸ் அண்ட் ஃபியூவல் லைன் இருக்குல்லையா, ஏர்னால இந்த பிரச்சனை வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அப்போ என்ன பண்ணு, ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பம்ப் வச்சு பம்ப் பண்ணி பாருங்கள். அப்போவும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அப்போவும் இந்த கம்ப்ளைண்ட் தான் வருதுன்னா அப்போ ஏர் இன்க்ரெஸ் இதில் கிடையாது, இது கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் இல்லைன்னு டீகோட் பண்ணுங்க. அடுத்தது கண்டாமினேட்டட் ஃபியூவல். சரியா, இப்போ கண்டாமினேட்டட் ஃபியூவலுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபியூவலை செக் பண்ணி பாருங்கள். இல்லையா, தேவைப்பட்டால் ஃபியூவல் எடுத்துகிட்டு வேறு ஃபியூவல் கூட ஃபில் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஃபியூவல் ஃபில்டரை மாற்றிருங்க, தப்பு இல்லை. இதெல்லாம் பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஃபியூவல் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த ரெகுலர் பீரியாடிக் சர்வீஸ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லை, அதை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அதை பண்ணியும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலையா, இப்போ டக்குன்னு போய் என்னது இன்ஜெக்டரையும் ஃபியூல் பம்ப்லேயும் போகாதுங்க, ஹை ப்ரெஷர் பம்ப் போவாங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான பார்ட்டு. அதில் போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரிஜினாலிட்டி அஃபெக்ட் ஆகிடும், ஸ்டாக் கண்டிஷன் அஃபெக்ட் ஆகணும். ஸோ அதில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ வேறு என்னவாக இருக்கலாம், அப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒயரிங் ஹார்னஸ் இருக்குது, அது மேலே டவுட் இருக்கா. இப்போ ஒயரிங் ஹார்னஸை ஒரு டைம் வந்து என்ன பண்ணுங்கள், ரெசிஸ்டிவிட்டி செக் பண்ணி பாருங்கள். சரியா, கண்டினியூட்டியும் ரெசிஸ்டிவிட்டி நல்லா இருக்குன்னா ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் சென்ஸ் ஒயரிங் ஹார்னஸ் இருக்கு இல்லையா, அதை அதுலேருந்து அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க. சரியா, அதுக்கு அடுத்தது சரி இப்போ இவ்வளோ பார்த்தாச்சு. மீதி என்ன இருக்குது, ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் சென்சார். இப்போ நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இந்த 3 எரர் கோடில் இந்த முக்கியமாக சென்சார் இன்புட் ஹை வந்துருச்சு வச்சுக்க, பர்மனெண்ட் அந்த ஒரே ஒரு எரர் கோடு வந்துன்னு வச்சுக்கேன், அது ஈஸி சால்வ் பண்ணுறது. சரியா, இங்கே இன்டர்மீடியட் ஃபால்ட்டும் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் எரர் வரும்போது அப்போது நீங்கள் என்ன சிந்திக்கணும்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த எரர் கோடு வந்து எந்த, அதாவது மெஜாரிட்டியாக இந்த ஃபோர்டை பொறுத்தவரை ஃபியூவல் ரெயில் ப்ரெஷர் சென்சார் அதில் வரக்கூடிய இன்டர்னல் ஃபால்ட்னால இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் தப்பாக ரீடிங் கொடுக்கும். அதனால ஈஸியும் இந்த எரர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபியூவல் ரெயில் ப்ரெஷர் சென்சாரை மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஏன் நான் அதை போய் செக் பண்ண முடியாதுன்னா, உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஃபியூவல் ரெயில் ப்ரெஷர் சென்சார் ஃபால்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஆசிலோஸ்கோப் வச்சு செக் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இது ரேண்டமாக வர்றதுனால நீங்கள் அந்த மாதிரி எப்போ ஃபெயிலியரோ அந்த டைமில் தான் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அது எப்போ ஃபெயிலியர் வரும்னு நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியாது, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டைமில் தான், இல்லாட்டி நீங்கள் ஆசிலோஸ்கோப் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம் ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் சென்சார் ஃபால்ட் இருக்கா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒயரிங் சர்க்யூட் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துணும். அதே மாதிரி இசிஎம்லேருந்து வரக்கூடிய கிரவுண்ட், அந்த 5 வோல்டேஜ் அண்ட் தென் அந்த கம்யூனிகேஷன் லைன், இது எல்லாம் சரியாக இருக்கா, இசிஎம்லேருந்து வருதா அப்படிங்கிறத அதை செக் பண்ணிங்கன்னா இசிஎம் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா, அப்போது இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இந்த எரர் வருது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் சென்சாரை பெட்டர் மாற்றி பார்க்கலாம். ஒருவேளை ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் சென்சாரை மாற்றியுமே இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், இன்ஜெக்டரில் பேக்லிக் ஜாஸ்தியாக வருதாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது, அந்த டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போது ஒருவேளை அதில் தான் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணி போடுங்க. இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு பெட்ரோல் பம்பில் வரக்கூடிய பெட்ரோல் வண்டியில் வர இன்ஜெக்டர்னால் சர்வீஸ் பண்ணி போகலாம். இந்த மாதிரி டீசலில் இந்த பீசோ இன்ஜெக்டர் டைப் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் சர்வீஸ் பண்ணி போடாதீங்க, ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆனால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைமு அந்த பேக்லைட் செக் பண்ண டெஸ்டிங்கை பாருங்கள். பிறகு ஸ்கேனிங்கில் வரக்கூடிய சில ரெஃபரன்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இன்ஜெக்டர் பற்றின, அதையும் காசு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் இன்ஜெக்டரில் ரீப்ளேஸ் பண்ணாமல் வேண்டாம்னு முடிவெடுங்க. சரியா, ஒருவேளை வந்து இன்ஜெக்டர்ஸ் சரியாக தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ ஹை ப்ரெஷர் பம்ப்பு அது ஃபால்ட் இருக்குமான்னு டவுட் வந்துச்சுன்னா அப்போ வேணால் ஹை ப்ரெஷர் பம்பை சர்வீஸ் பண்ணாதீங்க. ஹை ப்ரெஷர் பம்பை செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். ஏன்னா ஹை ப்ரெஷர் பம்பு நீங்கள் பம்பு கார்டில் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆர்பி அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு டைனமிக் கண்டிஷனில் செக் பண்ணி பார்க்குறது கஷ்டம். அவங்ககிட்ட அந்த மாதிரியான ரோபஸ்டிக்கான டிவைஸ்லாம் இருக்கிறது கிடையாது. சரியா, ஸோ சம்திங் இஸ் பெட்டர் நத்திங்கிற மாதிரி இங்கே பண்ண முடியாது, வேணால் அங்கே ஒரு திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு ஓரளவு நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதில் எது ஆக மொத்தத்தில் ப்ரொஃபஷனல் மெக்கானிக் தெரியும், இதில் ஏதோ ஒன்று தான் ஃபால்ட் அப்படின்னும் போது ஒரு அப்ராப்ரியேட்டான டெஸ்டிங்கோ செக்கிங்கோ பண்ணும்போது கரெக்டாக போய்ட்டு நம்ம ரூட் காஸ் கண்டுபிடிச்ச முடியும். இந்த கேஸை பொறுத்தவரை இந்த ஃபியஸ்டா காரை பொறுத்தவரை எது ரூட் காஸ்னால் ஒயரிங் ஹார்னஸ் தான். இப்போ நிறைய பேர் கேள்வி தரலாம், சார் ஒயரிங் ஹார்னஸ்னால் ஏன் சார் உங்களுக்கு ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் எரர் இன்டர்மீடியட் ஃபால்ட்லாம் வருது அப்படின்னா இந்த ஒயரிங் சர்க்யூட் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆகலை. சரியா, அந்த ஸ்டாண்ட்ஸு சொல்லுவோம் இல்லையா, அது நம்பர் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் கொஞ்சம் கட்டாக இருந்தது.
பிறகு அதாவது சில அந்த காரில் அந்த மெட்டல் பார்ட்டிகளோட சேர்ந்து தேஞ்சு அந்த சில ஸ்டாண்ட்ஸ் கட்டாக இருந்தது. அதனால் உங்களுக்கு நம்ம கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் இருக்குது, ஒயரிங் இருக்கு இல்லையா, அது கம்மியானாலும் இந்த மாதிரியான உங்களுக்கு சிக்னல் லாஸஸ் வரும். அதனாலேயும் இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் எரர், இன்டர்மீடியட் ஃபால்ட் வரும். ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கும். இன்னொன்று சில டைம் வந்து பாடி டச் ஆகும்போது உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஃபார்ம் ஆகும். அதனாலேயும் சில டைம் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த இடத்துல தேய்ஞ்சிருக்கு இல்லையா அந்த காப்பரு, அது சில நேரம் பாடியில் படும், சில டைம் படாது, சில டைம் அப்படியே கொஞ்சம் ஷேக் ஆகும். அதனால கூட மாறி வரதுனால சில நேரம் ஒர்க் ஆகும், சில நேரம் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த ஃபியஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரொம்ப சேலஞ்சு. சரியா, இது நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸே கிடையாது. ரொம்ப ரேரஸ்ட் கேஸில் வர்றது. இந்த ரேரஸ்ட்டில் வர்றது கூட நீங்கள் இந்த மாதிரி தான் போகணும். அவசரப்பட்டு இன்ஜெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது, ஹை ப்ரெஷர் பம்பை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது, இசிஎம்ஐ டக்குன்னு போய் மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாமல் போயிடும், நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடும். சரியா, ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்க உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கும் ஒரு கன்வென்ஷனல் மெக்கானிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு. சரி, ப்ரொஃபஷனல் மெக்கானிக்னா யார் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் மெக்கானிக் வந்து காரை பற்றின கம்ப்ளீட் அந்த ஒவ்வொரு காரோடைய கம்ப்ளீட் அந்த மேனுஃபேக்சருடைய சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அந்த கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். சரியா, பர்டிகுலராக ஆட்டோமொபைல் தியரிட்டிக்கல் நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதோடு சேர்ந்து இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டூலில் வச்சுட்டு நம்ம டெஸ்டிங்கும் செக்கிங்கும் பண்ணக்கூடிய அந்த காம்பிடன்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள தான் என்ன சொல்லணும், ப்ரொஃபஷனல் மெக்கானிக்ஸ் சொல்லணும். ஸோ இப்போ இருக்கிற கார்ஸ் எல்லாமே அந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் மெக்கானிக்ஸ் தான் அது டிமாண்ட் பண்ணுது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த அளவுக்கு மெக்கட்ரானிக் சிஸ்டம்லாம் கிடையாது. அதாவது எலக்ட்ரானிக்ஸு, சாஃப்ட்வேரு, எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டியான மெக்கானிக்ஸ்லாம் அப்போ கிடையாது. அப்போ எல்லாமே வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் மெக்கானிக்ஸாக இருந்து அது கண்ணை பார்த்து நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும், அதை செய்ய முடியும். இன்றைக்கி இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ளோலாம் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து கண்ட்ரோலில் நடக்கக்கூடிய மால் ஃபங்க்ஷனாக நீங்கள் அது மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ் மூலிமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண முடியும். சரிங்களா, ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரொஃபஷனல் மெக்கானிக்ஸும் கன்வென்ஷனல் மெக்கானிக்லாம் என்னங்கிறது. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.